தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர்கள் தமிழ் ஜனத்திலிருந்து நம்ம வெங்கட் சார் மற்றும் குஹன் 2 பேரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, ஸோ நம்ம நிறைய டாபிக் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சில பேர் கேட்குறீங்க, ஏன் இத்தனை தடவை சொல்கிறீங்க, நாங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோமே அப்படின்னு. நீங்கள் பண்ணிட்டீங்க. புதுசாக வரவங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினா தான் அந்த சப்ஸ்கிரைப் போய் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துகிறோமே தவிர உங்களுடைய இதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் சொல்லியாச்சு, நேரடியாக டாபிக் போயிடலாம். இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம்? இன்றைக்கு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போதும் ஆளுநருடைய அந்த விஷயமானது சர்ச்சையாகிட்டே இருக்குது. இந்த முறை இந்த ஆண்டுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்கியிருக்கு. ஆளுநரும் வந்துட்டு அவர் எப்போதும் சொல்லக்கூடிய விஷயமானது தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை, நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடுவோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் சொன்னதுனால அவர் வெளிநடப்பு செஞ்சு போயிட்டார். போனதுக்கு பின்பு ஒரு 13 காரணங்களை அவர் ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருக்காரு. திரும்ப திரும்ப திமுக என்ன சொல்ல, ஆளுநர் அரசியல் செய்கிறார். உண்மையாகவே யார் அரசியல் செய்கிறார், என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த தடவை ஏதாவது நம்ம இவர் பொன்முடி வந்து போயா அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? இல்லை, பொன்முடியே இப்போ அங்கே இல்லை, அவரே கொஞ்சம் அது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா ஆளுநர் பேசும்போது மைக்கை மட்டும் கட் பண்ணல, நேரலையும் கட் பண்ணிட்டாங்க. அதனால அது நடந்திருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ரைட், நேரலை கட் பண்ணுறதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல ஆளுநராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் இல்லையா? சர்வெண்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம தவறாக எடுத்துக்க வேண்டாம். இல்லை, நம்ம ஒன்றும் திமுக மாதிரி பேசலை. திமுகவுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய பிரசன்னா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, எடப்பாடி அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது, முதல்வருங்கிறது எங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார மாதிரி, எங்கள் வீட்டு கக்கூஸில் தண்ணி வரலனா கூட அதை பார்க்க வேண்டியது முதல்வருடைய வேலை அப்படின்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு அநாகரிகமாக பேசினார். நம்ம அவ்வளோ அநாகரிகமாக போக தேவையில்லை. இவர் பாத்ரூமில் தண்ணி வருதான்னு பார்க்கறதுக்கு தான் இவர் கட்சியினுடைய தலைவர் இப்போ முதலமைச்சர் ஆயிருக்காரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்டு அந்த தரத்துக்கு நம்ம கீழே போக வேண்டாம். ஆனால் இயல்பாக மக்கள் சொல்லக்கூடியது என்ன, இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஆளுநரும் சரி முதலமைச்சரும் சரி மக்களினுடைய சர்வெண்ட், ஆமாம், சேவகர்கள். அதனால தான் பிரதமரே தன்னை பிரதான சேவகர் அப்படின்னு சொல்லிக்கிறார், முதன்மை சேவகர் அப்படின்னு தன்னை வந்து அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்பவன் இருந்தது, அதுதான் ராஜாவுனுடைய தங்குற இடம்லாம் இருந்தது காங்கிரஸ் டைமில். இப்போ அதை எப்படி மாற்றிருக்காரு, லோக் பவன், மக்களினுடைய பவன். அதுலேயும் குறிப்பாக அது யார் மாற்ற சொன்னார்னா ஆர்.என். ரவி. இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர் மாளிகையும் மக்கள் மாளிகைகளாக மாறினதுக்கு காரணம் இதே ஆர்.என். ரவி தான். ஸோ அவருக்கு அந்த புரிதல் இருக்குது, என்னது, நம்ம மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் அப்படின்னு. இப்போது இப்படி வரக்கூடியவர்கள் சத்திய பிரமாணம் பண்ணணும், பதவியேற்பு, ஓத் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது செஞ்சு தான் அவங்க அந்த பொறுப்புக்கு வந்து அமருவாங்க. அப்படி பொறுப்புக்கு வந்து அமரும்போது முதலமைச்சர் ஒரு விதமான ஓத்து எடுப்பார், பதவி பிரமாணம் எடுப்பார், கவர்னர் ஒரு மாதிரி எடுப்பார். கவர்னருடைய ஆளுநர்னுடைய பதவி பிரமாணத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் என்ன எப்படி பதவி பிரமாணம் எடுப்பாருன்னா, நான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாப்பேன், ப்ரிசர்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற அடிப்படையில், அதான் ஆங்கிலத்தில் சரியான வார்த்தையை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். கவர்னருடைய பதவி பிரமாணம் எப்படி இருக்குன்னா, டு ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் தி லா. அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை இவங்கெல்லாம் அந்த ராகுல் காந்தி ஒரு புக்கை இப்படி தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கார்ல, இப்படி சுற்றுவார். இப்போது திமுக காரங்களும் அப்படியே காட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கான்ஸ்டியூஷனை, டெமோக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பதவி பிரமாணம் பண்ணுறேன். சிஎம் என்ன பதவி பிரமாணம் பண்ணுவார் அப்படின்னா, எந்த கான்ஸ்டியூஷனை கவர்னர் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு பதவி பிரமாணம் பண்ணுறாரோ அந்த கான்ஸ்டியூஷன் படி நான் நடப்பேன், அந்த கான்ஸ்டியூஷன் சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டு அதன்படி நடப்பேன், அதன்படி ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு பதவி பிரமாணம் பண்ணுவாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம், தேசிய ஆந்தம், நேஷனல் ஆந்தம் பாடணும். அதாவது என்னன்னா, ஆளுநரும் சரி குடியரசுத் தலைவர்கள் இவர் போன்றவர்கள் அரசியலமைப்பு சட்டம் 51A படி அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் சரி முடிக்கும் போதும் சரி இந்த தேசிய கீதமானது பாடப்பெறணும். இது எங்கே அவர் விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, நமக்கு ஆளுநர் கொடுத்த இன்டர்வியூலேயே நம்ம அந்த கேள்வியை அவர்கிட்ட எழுப்பணும். இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு அவதூறு சொல்கிறாங்களே திமுக, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன, உண்மையான காரணம் என்ன அவங்கள்ட்ட கேட்கும்போது அவர் அந்த விளக்கத்தை நம்ம சேனலுக்கே அவர் கொடுத்துருக்காரு. 51A படி இது எனக்கு கொடுத்துருக்கு, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்புன்னு நான் உறுதிமொழி எடுத்திருக்கேன், அப்போ இதை நான் மீற முடியாது, இதை நான் பார்த்துட்டு அங்கே சும்மா இருக்க முடியாது. இந்த வார்த்தையை ஆர்.என். ரவி நமக்காகவே சொல்லியிருக்காரு. இப்போது
ஆர்.என். ரவி அந்த மாதிரி அவருக்கு செய்யணும். அவரை வந்து முன்னாடியும் பின்னாடி நேஷனல் ஆந்தம் பாடணும். பாடலை அப்படின்னா அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடாது நியாயப்படி. அப்போ அவர் வெளிநடப்பு செய்கிறார். நான் பாட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க இப்போ அரசியல் பண்ணுறாங்களா? சட்டப்படி கான்ஸ்டியூஷன் படி செய்ய வேண்டிய விஷயத்த ஏன் செய்யலைன்னு கேள்வி எழுப்பி அங்கேருந்து போனவர் அரசியல் பண்ணுறாரா? நிச்சயமா அதையெல்லாம் தாண்டி இது எது நடந்தாலும் அதில் ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சதில் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா, பொதுவாக அந்த மாதிரியான சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது அந்த ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது ஆளுநர் வந்து பேசுறதுங்கிறது மரபு. ஆளுநர்கிட்ட என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த அரசினுடைய சாதனைகளை கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆளுநர் வாசித்து காட்டுவார். ஆனால் இந்த தடவை என்ன ஆளுநர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது போன தடவை அதை வெளிச்சம் போட்டு காட்டினாரு. அந்த ரிப்போர்ட் கார்டு ஒரு பொய்யான ரிப்போர்ட் கார்டு அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அதை எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டார். ஒவ்வொரு விஷயமா அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒன்று, தமிழ்நாட்டில் பெண்கள் உரிமை, குறிப்பாக தலித் பெண்கள் உரிமை மறுக்கப்படுகிறது, பெரிய அளவில் இருக்குது. ஆனால் அதை பற்றி எதுவுமே அரசனுடைய அந்த இதில் வந்து உரையில் வந்து இல்லை, இடம்பெறவே இல்லை. போதை புழக்கத்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதை பற்றி அதில் பேசவே இல்லை. இதையெல்லாம் தாண்டி கல்வியில் நாங்கள் சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கல்வியினுடைய வளர்ச்சி சரிஞ்சுக்கிட்டே வருது. அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தலே நடக்கலை தமிழ்நாட்டில். ஆமாம், இது எல்லாமே இப்போ அதிகாரிகள் கையில் தான் இருக்குது. இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்காதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களுமே போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள், எந்த கோயில்கள்லையுமே இந்த அறநிலையத்துறை அறங்காவலர் குழு அமைக்கவே இல்லை. அதனால அங்கே இருக்கக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. பெரும்பாலான வருமானத்தை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு கோயில்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொகை தான், சிறு தொகை தான் போகுது. ஆனால் ஒவ்வொரு கோவில்லையும் பல லட்சம் ரூபாய் வருமானம் வருது. இப்படி ஆளுநர் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ருக்கு வருவோம். அவருடைய அறிக்கையில் இருக்கிற முதல் விஷயம், கவர்னருடைய மைக்கை ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது அவர் ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டே வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை பேசுகிறதுக்கு அனுமதிக்க முடியாத அளவில் மைக் ஆஃப் பண்ணி இது பண்ணாங்கன்னு. இதை நம்ம வந்து எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்னா, பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, இன்றைக்கு அதாவது சட்டமன்றமாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், இது வந்து மக்கள் பார்வைக்கு வரணும்னு சொல்லிட்டு அதோடைய லைவ் டெலிகேஷனை எல்லா மாநிலங்கள்லையும் வெளியிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது வந்து டிஎம்கே ஐடி விங் மாதிரி மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாயிடுச்சு. அதில் அவங்க எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த வடிவேல் ஜோக்கில் சொல்கிற மாதிரி, உங்ககிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையாப்பான்ற மாதிரி ஆளுநர் உள்ளே வராரு. அவரை வந்து மேலே தாளெல்லாம் வச்சு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறாங்க. அதெல்லாம் மக்களுக்கு காட்டுறாங்க. ஸோ அப்போது மக்களுக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் ஏற்படும், ஓகே தமிழக அரசு இதை சரியாக தான் கையாளுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நேரலையை கட் பண்ணிவிட்டு நேரடியாக கட் பண்ணிட்டு வெளியே போகிறத மட்டும் போட்டு வெளியே போகிறது. அதுலேருந்து நேரம் எங்கே வருதுன்னா, முதலமைச்சரோட உரைக்கு தான் அந்த திரும்ப லைவ் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் உள்ளே என்ன நடந்ததுங்கிறத யாரும் பார்க்கல. யாரும் என்ன நடந்தது, ஒருவேளை ஆளுநருக்கு மைக் ஆஃப் பண்ணப்பட்டதா, இல்லை அவர் என்ன சொன்ன வந்தார், அவர் உரையை வாசிக்க வந்தப்போ இவங்க தடுத்தாங்களா, இது எதுவுமே மக்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராகக்கூடிய எடப்பாடியும் சரி, பாமக இருக்கிறவங்களும் சரி, இவங்க எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எங்களோட உரை வந்து முழுமையாக மக்களுக்கு போய் சென்றடைய மாட்டுது. இப்போ என் தொகுதியில் நான் கேட்ட கேள்வியை நான் மக்கள்கிட்ட இது மாதிரி நான் கேட்டுக்கன்னு காமிக்கிறதுக்கு கூட நான் வந்து அந்த லைவ்ல என்னோட ஸ்பீச் இல்லைங்கிற மாதிரி பல வாட்டி இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். இந்த கேவலமான ஒரு நிலைமை சார், இந்தியாவில் வந்து பல கட்சிகள் ஆட்சி பண்ணுது. மம்தா பானர்ஜி ஆட்சி பண்ணுறாங்க. இங்கே வந்து தெலுங்கானாவில் காங்கிரஸு, கர்நாடகாவில் காங்கிரஸு, பிஜேபி வந்து பல மாநிலங்களில் பிஜேபி, கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுன்னு எல்லா இடத்துலையுமே இந்த ஆட்சி வேறு கட்சிகள் ஆட்சி பண்ணுறாங்க. எந்த சட்டமன்றத்திலையும் இந்த மாதிரியான இந்த கேமராவை ஆஃப் பண்ணுறது, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறதையே காட்டாமல் இருக்கிறது, இந்த அளவுக்கு ஃபாசிசம் வந்து எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது. எந்த கட்சியும் இதை செய்கிறது யாருன்னா, கருத்து சுதந்திரத்துக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய இவர்கள், திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள்,
ஆளுநருக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த மசோதாவுக்கு ஆளுநருக்கு அனுப்பி அது கிடப்பில் இருக்கும்போது பல கேள்வியை எழுப்புறாங்க. ஆளுநர் விளக்கம் கொடுக்குறார், நான் எதனால் அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன்னு. ஆனால் ஆளுநர் வந்து மக்களுக்கு எதிராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராலாம் நடந்துக்கிறாரு, அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்றாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆளுநர் மத்திய அரசாங்கத்தோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். மத்திய அரசாங்கமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான். அது ஒன்றும் இது கிடையாது, ஒரு சர்வாதிகார மத்திய ஆட்சி அரசுன்னு கிடையாது. சொல்றதை விட சார் இந்த இடத்துல இந்திய அரசுன்னு பயன்படுத்தி இந்திய அரசு. சரி, மத்திய அரசு கூட ஒரு கட்சி சார்ந்து நீங்க போறீங்க அப்படின்னு. இந்தியா இப்போ பிரசிடென்ட், கவர்னர்லாம் இந்தியன் பீப்புள், இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க ஏன் அவர் ஸ்பீச் படிக்காமல் போனார் அப்படின்னா, வேதனைகளை பற்றி மென்ஷன் பண்ணலன்னு. அதாவது ஒரு மாநிலத்தில் 90% சாதனை, 10% வேதனை இருக்குது அப்படின்னா, சரி அந்த 10% சரியாயிடும், அதை எதுக்கு போய் பூதம் மாதிரி காட்டிக்கிட்டு நம்ம நல்லதை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கிறது வேற. 10% தான் சாதனை, 90% வேதனை அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த 90% இருட்டடிக்கிறது தான் அவருக்கு வந்து ஏற்றுக்க முடியல. அதில் முதல் விஷயம் பாருங்க, அவருடைய அது 3வது பாயிண்ட்டாக அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு இவங்க என்ன படிக்க சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. பல இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய பல பணமும் எம்ஓயூவாகவே அது வந்து வெறும் பேப்பரில் கையெழுத்தாக மட்டுமே இருக்கே தவிர பணமாக வரலை. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு 4வது இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டில் டாப் 4ல் இருந்திருக்கு. அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு முதல் 4 மாநிலத்தில் ஒரு மாநிலமாக இருந்தது. இன்றைக்கி 6வது இடத்த தக்க வச்சுக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் இது தொடர்ந்தது. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், அதுவும் குறிப்பாக பாக்ஸோ ரேப்ஸ், இதெல்லாம் 55%, 33%ன்னு ஏறிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படின்னு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு தான் சூசைட் கேபிட்டலாக மாறிட்டு இருக்கு. இந்தியாவிலே வந்து ஒரு வருஷத்துக்கு 20,000 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 65 பேர். இந்த தகவல் ஆக்சுவலி நம்ம சேனலுக்கான நேர்காணல் அதுக்கான கேட்கறதுக்கு கவர்னர் அவரை சந்திக்கிறதுக்கு நான் நம்மளுடைய நிர்வாக இயக்குனர்லாம் போயிருந்தோம். அப்படி போனப்போ அவர் சொன்ன விஷயம், இந்த பாயிண்ட் யாரும் பேச மாட்றாங்க, இது எவ்வளோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். 20,000 உயிர்கள் ஒரு வருஷத்தில், அவனே வந்து அவன் உயிரை கொல்லணும், முடிச்சுக்கணும் வாழ்க்கைன்னு ஒரு எண்ணத்தில் வந்து நம்ம மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலான விஷயம். அதில் குறிப்பாக வருஷத்துக்கு 2,000 பேர் இளைஞர்கள் ட்ரக்னால மட்டுமே இறந்து போகிறாங்க. ட்ரக்னால மட்டும், போதை பொருள் கிடைக்குது, இல்லை ஓவர் டோஸ் ஆகுது, இல்லை அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால் அவன் மனசு பாதிக்கப்பட்டு வரக்கூடிய, இப்படி 20,000 பேர் சாதாரண விஷயம் கிடையாது சார். இதெல்லாம் மென்ஷனே பண்ணலை. அட்லீஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது, தமிழ்நாடு வலிமையான ஒரு மாநிலம், நீங்கள் சூசைட் பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உங்களால் மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு லைனை சேர்த்துருந்தா, 20,000 பேர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க, பண்ணாதீங்க, தமிழ்நாடு வலிமையான, அங்கேயுமே நீங்கள் சொல்லுங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடக்குது, நீங்கள் பண்ணாதீங்க, தைரியம் கொடுத்தா அது ஒரு மெசேஜ் இல்லை. இவங்க தான் சூசைட் பண்ணிக்கிறவங்கள ஹீரோவாக மாற்றிட்டு இருக்காங்களே. இவங்க நீட்டில் இறந்தவங்களை அரசியலுக்காக அவங்க சூப்பர் ஹீரோவாக காமிச்சு க்ளோரிஃபை பண்ணிடுறாங்க. அதை வந்து ஏதோ பண்ண தியாகமாக மாற்றி அதை பண்ணக்கூடியவங்களை இன்னும் தூண்டுறாங்க. அப்போ சூசைட் பண்ணுறேன், ஓகே நம்மளும் இன்னைக்கு பண்ணோன்னா நம்மளை நாளைக்கு இவங்களும் நம்ம வீட்டுக்கு ஒரு 4 அரசியல்வாதிகள் வந்து சில லட்சங்கள் கொடுத்துட்டு நம்மளை வச்சு 4 அரசியல் பண்ணிவிடுவாங்க, நமக்கு ஒரு பேர் தியாகி ஆகிடுவோம், நம்ம ஒரு அரசியல் விளம்பரத்தில் நம்ம ஃபோட்டோவும் வந்துடும், இப்படி ஊக்கப்படுத்தினா இதுதான் முடிவு. சூசைடு தான். இப்போ அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு வரேன் சார். 50% ஃபேக்கல்ட்டி, அதாவது கல்லூரிகள், அதே மாதிரி இப்போ யூனிவர்சிட்டிலலாம் இருக்கக்கூடிய டீச்சர்ஸு, ப்ரொஃபஸருக்கான வேலை வாய்ப்புகளில் 50% எம்டியாக இருக்குது. இதில் பல இது வந்து கிராமங்களில். அடுத்தது பாருங்களேன், நீங்கள் சொன்னீங்க முக்கியமான பாயிண்ட், கிராம பஞ்சாயத்து தேர்தல் நடக்கலை. இன்றைக்கி காலையில் ஒரு பாட்காஸ்ட் பார்த்தேன், ஒரு பிரபலமான ஒரு நடிகரனுடைய பாட்காஸ்ட். அதில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு சார். ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அவங்க வந்து தாஜ் ஹோட்டலில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு எப்படி வேலை செய்கிறாங்க, ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு தீவிரமாக அது கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்களாம். காரணம் என்னென்னா, அந்த ஹோட்டலில் தான் நமக்கு தெரியும் 2008 டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது அந்த தாஜ் ஹோட்டலில் 500 கெஸ்ட்டு, 600 பேர் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க. ஓகேவா? அந்த இதில் 32 எக்ஸிட் இருக்கான். அந்த ஹோட்டலுக்கு 32 எக்ஸிட் இருக்கான். வேலை செய்கிற 600 பேருக்கும் எங்கெங்கே எக்ஸிட் இருக்குன்னு தெரியும். ஆனால் தாக்குதல் நடந்துட்டு இருந்தபோது ஒருத்தர் கூட தப்பிச்சுட்டு போகல. அப்போது
அதுக்கு பிறகு அந்த அட்டாக்லாம் முடிஞ்சு எல்லாம் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு டிவியில் போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஒரு 22 வயசு பெண்ணுக்கிட்ட, அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு நிருபர் போய் கேள்வி கேட்குறாரு. ஏம்மா உனக்கு தான் தெரியுமே எக்ஸிட் எப்படி இருக்குது, நீயாவது தப்பிச்சிருக்கலாமேனா. நாங்கள் போயிட்டா கெஸ்ட்டை யார் பார்த்துப்பா? சார் இந்த எந்த சுச்சுவேஷனில் சொல்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். தீவிரவாதி உயிர் இருக்குமா இருக்காதா பொறுக்கி தெரியாது. பசங்க துப்பாக்கியோட சுட்டு சுட்டு கொன்னுட்டு இருக்காங்க. நம்ம உயிர் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க உயிர் தப்பிக்கணும்னு யோசிக்காம அந்த ஹோட்டலில் ஒரு தொழிலாளி கூட வேலை செய்கிறவங்க கூட தப்பிச்சு போல, கெஸ்ட்டை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்காங்க. இது ஹார்வர்டு மண்டே பிச்சுக்கிறாங்க. எப்படி அவங்க இந்தியா கிளம்பி வராங்க, ரட்டன் டாட்டாவை போய் பார்க்குறாங்க, ரட்டன் டாட்டாட்ட கேட்குறாங்க எப்படி அப்படின்னு. ரட்டன் டாட்டா வழக்கம் போல், இது என்னங்க இதில் என்னங்க இருக்கும் தெரியலங்க, நாங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாலாம் பண்ணலைங்க, என்னெல்லாம் எனக்கு தெரியலங்க, எல்லாம் எப்போவுமே எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான். அப்புறம் தாஜ் ஹோட்டலோடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை போய் பார்க்குறாங்க. வேலைக்கு இருக்கிறவங்களுடைய சிவி ரெஸ்யூம்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதில் 80% மேலே கிராமத்திலேருந்து வந்தவங்க, நம்ம தர்மத்தை தெரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, பண்பு, அர்பன் கிடையாது, ரூரல்லேருந்து வராங்க. அந்த மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் 50% கூட நீங்கள் ஃபில் பண்ணலை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஒரு தர்மத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை, ஒரு பாப்புலேஷனுக்கு அநீதி விளைவிக்கிறீங்க. வில்லேஜில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கலை, அவனுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அவன் யாருக்கிட்ட போய் கேட்பான்? ஸோ இதெல்லாம் கவர்னரை வந்து கோவப்படுத்துமா படுத்தாதா? இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு முடிஞ்சுதா? இது தாண்டி 50% கூட நம்ம சொல்லிட முடியாது, அதுக்கும் கீழே. ஏன்னா பல கல்லூரிகளில் இந்த ஆய்வின் போது கணக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே இன்னொரு கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்களை இங்கே வேலை பார்க்குற மாதிரி கணக்கு காட்டி மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மொத்தமாக 30 நாளைக்கு நீங்கள் சைனை போட்டு போயிடுங்க அப்படிங்கிறது நிறைய கல்லூரிகளில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 50 கூட இருக்காது, 30% பேராசிரியர்களோட தான் வேலை நடந்து. கொடுமை என்னன்னா, ஒரு சமுதாயம் வந்து எனக்கு வேலை கொடுங்கன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சைடில் பார்த்தா இருக்கிற Fill பண்ணாம பண்ணாமல் இந்த அரசாங்கம் அலட்சியம் காட்டிட்டு இருக்கு. இது ரெண்டுமே நடக்கிறது தமிழ்நாட்டில். இப்போ அடுத்ததுக்கு வருவோம், ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவில் வருவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1000க்கும் மேற்பட்ட கோவில்களில் ட்ரஸ்டி போடாமல் நேரடியாக இந்த அறநிலைத்துறை மாதிரி இருக்கக்கூடிய போர்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்டர் ட்ரஸ்டி போடணும் அந்த கோவிலுக்கு. அறநிலைத்துறையோட வேலையை வேடிக்கை பார்க்கறது தான். தப்பு பண்ணுறாங்களா இல்லையான்னு தூரத்துலேருந்து ஒரு 100 அடி தள்ளி நின்று கோவிலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். தப்பு நடக்குதா உள்ளே போய் தப்பை சரி பண்ணணும். நீ வந்து கோவிலுக்குள்ளே உட்காரக்கூடாது. இன்றைக்கி என்ன ஆகுது, பல முக்கியமான கோவில்களுக்குள்ளே அலுவலகம் கட்டிட்டு உட்காந்துருக்கான், கக்கூசை கட்டிக்கிட்டு, பாத்ரூமை கட்டிக்கிட்டு. இவன் பேல்றதுக்கும் ஒன்று கடிக்கிறதுக்கும் கோவில் தான் இடம் கிடச்சிதா அப்படிங்கிற கேள்வி. கார் எடுத்துகிட்டு டைரெக்டாக வரான், கொடிமரத்தை தாண்டி போகிறான். அவங்க இதுக்கு அந்த டயர் எங்கெல்லாம் போய் தேஞ்சிட்டு வந்திருக்கும், ஷூ காலோட போகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கோவில்கள் ஹைகோர்ட் சொன்ன விஷயங்களை நிறைவேற்றலைங்கிறாரு. பல கோவில்களை வந்து புனர் நிர்மாணம் பண்ணணும். இது இன்னைக்கு கோவிலாக இருக்கலாம், நாளைக்கு இது அத்தனை மதத்துக்கும் இந்த பிரச்சனை வரும். இது பார்க்கக்கூடிய எல்லாருமே ஏதோ கோவிலை பற்றி பேசுகிறாங்க, இந்துக்கள் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஓட்டு வங்கியாக இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் ஓட்டு வங்கி இல்லைன்னு ஆகிட்டா உங்களுக்கும் இதே தான் நிலைமைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்குறோம் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்ததுன்னு. கோர்ட் ஆர்டரை நிறைவேற்றலை. கோவில்களை புனர் நிர்மாணம் பண்ணுங்கன்னு கோர்ட் ஆர்டர் பண்ணி 5 வருஷமாகுது, எந்த நடவடிக்கை எடுக்கலை. நேற்று 270 வருஷத்துக்கு பிறகு கேரளாவில் மகா கும்பமேளா நடக்குது. அந்த நதி பாரதப்புழா நதியில் அது நடக்க போகுது. அந்த நதி உருவாவது தமிழ்நாட்டில். பெருமைப்படணும்ல தமிழ்நாட்டு அரசு அதில் கிரெடிட் எடுத்துக்கணும்ல. திருமூர்த்தி மலையில் அந்த நதி உருவாகுது. அந்த திருமூர்த்தி மலையில் பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரதம் கிளம்பி திருநாவாயா கோவிலுக்கு போனோம். கேரளாவில் இருக்கிற கோவிலுக்கு ரதத்தை தமிழ்நாட்டில் பேன் பண்ணுறாங்க சார். தமிழ்நாட்டில் ரதத்தை பேன் பண்ணுறாங்க சார். அதில் அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் தான் ரொம்ப வினோதமானது. அது ஒரு சின்ன ரதம் தான், கார் போன்ற ஒரு இதில் அதை அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ரதம் போகிற பாதையில் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படும், அதனால நாங்கள் ரத யாத்திரைக்கு அனுமதிக்கல. இவர் போகும்போது வராதா? இவர் சென்னையில் போகிற இடத்துல எத்தனை இடங்கள்ல இவருக்காக இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொதுமக்கள் நிப்பாட்டி வைக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லையா? எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு இவர் தாமதமாக போனதுனால என்னென்ன ஆச்சுங்கிற ஜல்லிக்கட்டில் நம்ம பார்த்தோமே, அது பிரச்சனை இல்லையா? இதெல்லாம் ஒரு காரணமாக இவங்க சொல்கிறதுங்கிறது ஏதோ கேள்வி கூத்து. மக்கள் என்ன கேள்வி கேட்ட போகிறாங்க, நம்ம எவன் கேள்வி கேட்குறாங்க? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூஜை பண்ண பொருட்கள்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க, அப்புறம் கேரளா பார்டரில் நீங்கள் ரதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு சார், அவங்களே பர்மிஷன் தராங்க. நீங்கள் செக்குலர் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க,
இந்த உரிமைகளை என்ன சார் இந்த ரதம் ஓடினா யாருக்கு சார் என்ன சார் டிஸ்டர்பன்ஸ் ஆக போகுது? அவங்க வந்து அந்த ரோட்டில் ஒரு வெள்ளை கலர் கோடு போட்டிருப்பாங்களே சார், கோடுக்கு இந்த பக்கம் ரோடு கிடையாது, அதில் கூட போகும் சார், அவ்வளோதான் ஆமா, சார் ஆமா, சைஸ் ஆமா, இருக்கு. ஆமா, ஆமா. நீங்கள் ஆல்ரெடி இந்துக்களை வந்து ஒரு தீண்டத்தகாதவர்களாக பார்க்குறீங்க, இருந்துட்டு போகுது, அவங்க அதே மாதிரி போயிட்டு போகிறாங்க. ஆனால் அது கூட மனசு இல்லைன்னு பாருங்க. ஸோ இப்படி இது மட்டும் இல்லை, கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருப்பி நேஷனல் ஆந்தம் வந்து ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷனை வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. 55,000 எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் இருக்குது சார். 55 மில்லியன் அப்படின்னா 5.5 கோடி எம்எஸ்எம்இ இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதில் வெறும் 40 லட்சம் தான் சார் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க சார் டாப் 4 ஸ்டேட்னா, அப்போ என்ன சார் 20% 30% தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும்ல சார்? நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு உத்தரப்பிரதேஷும் மத்திய பிரதேஷும் அது கோமூத்திரா பெல்ட்டு மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்க நீங்கள் கதை பண்ணி தமிழ்நாட்டில் டீக்ரேட் ஆகிட்டு போயிட்டு. அப்போ இந்த கோபம் தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகர் அவர் தானே சார், கவர்னர் தானே சார், அவருக்கு அந்த கோபம் இருக்கும் தானே. அவர் தமிழ்நாட்டுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவர் தமிழ்நாடு முழுக்க அதிகமான சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்கிறாரு. தலித் சமுதாயம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் அவர் போகிறாரு, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, அந்த மக்களோட இணைந்து அவங்களோட குரலை கேட்குறாரு. இது தமிழ்நாடு இந்த மாநிலத்தோட மொழி தமிழ்னு தெரிஞ்சுக்கிட்டு கடந்த இவர் இருந்த காலகட்டத்தில் தமிழ் கற்றுக்கிட்டு காசி தமிழ் சங்கம் நிறைவு நிகழ்ச்சியில் 22 நிமிஷம் எந்த ஒரு பேப்பரும் இல்லாமல் தமிழில் பேசியிருக்காரு சார். காசி தமிழ் சங்கத்துடைய முக்கியமான பிரெயின் ஸ்டாமே ஒன் ஆஃப் தி பர்சன் இவர் தான் சார். இவர் தான் சார். காசி தமிழ் சௌராஷ்டிரா சங்கமத்துக்கும் அதே தான் சார், எல்லாத்துக்கும் இவர் தான். இப்போது நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும், முதல்ல பன்வாரிலால் புரோஹித் இருக்கும்போது அவர் இந்த மாதிரி பரபரப்பாக இருந்தப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருந்தது. அவர் போனோடனே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்தால் இவர் இன்னும் நான் வந்து சும்மா வந்து ஹனிமூனுக்கு வரல, நான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக கவர்னர் ஆகலை. கவர்னருங்கிறது ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் கிடையாது, இதுவும் ஆக்டிவாக இருக்கணும். சிஎம்முக்கு இணையான, சிஎம்முக்கு ஒரு படி மேலே கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கும் போது இவங்க இன்றைக்கி வந்துடுவாங்க சார் 4-5 போஸ்டரோட. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதுக்குன்னு. இதே கவர்னர்கிட்ட தான் இவர் சட்டையை கிழிச்சிட்டு போய் நின்றாரு முதலமைச்சர். இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்லியே பேசியிருக்காரு முதல்வர். இந்த வார்த்தையை சொல்லி வேற தெரியாது இவருக்கு உங்களுக்கு பிடிச்ச கவிதை எதுன்னு கேட்டா ஒரு என்ன காவியமே ஓவியமேன்னு ஒரு கவிதை ஒன்று இது எப்பயோ மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாரு சார். அதையே சொல்லிட்டு இருக்காங்க, வேற புக்கே படிக்கல. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். 4 கவிதை படிச்சிருந்தா 4 இடத்துல 4 கவிதை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சதே ஒன்று தான் நான் மனப்பாடம் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச கவிதையை விட்டுருங்க, தெரிஞ்ச இன்னொரு கவிதையை சொல்லுங்கன்னு கேட்டுறணும். அப்போ சிக்கிடுவாரு. இல்லை, ஆளுநர் சொல்லக்கூடிய சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. திருத்தணியில் சில நாட்களுக்கு முன்னாடி வடநாட்டு இளைஞருக்கு நடந்ததை நம்ம பார்த்தோம். முந்தா நேத்தி அண்ணாமலை ஒரு இன்சிடென்ட் நடந்ததை பகிர்ந்திருக்காரு. வேளச்சேரியில் அந்த டெலிவரி பாய் ஒருத்தர் போயிருக்காரு, அவரை பிடிச்சி ஒரு 2 பேர் கண்மூடித்தனமாக வெட்டியிருக்காங்க, அதை பகிர்ந்துருக்காரு. இங்கே முதல்வர் என்ன சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்கு என் இரும்பு கரத்தில் பிடிச்சி வச்சிருக்கான்னு. அந்த இரும்பு கரம் தான் அவன் கையில் கத்தியாக இருக்குது. எடுத்துகிட்டு வந்து நேற்று பார்க்குறோம் சார், ஹவுசிங் போர்டு சார் எல்லாம் சுற்றி நின்று பார்க்குறாங்க, கண்ணா பின்னான்னு வெட்டுறாங்க சார். எதுக்கு வெட்டுறாங்க? இன்னொரு விஷயமும் நடக்கல, மக்களே அவங்கள சேர்ந்து துரத்துனாங்க. அவங்களுக்கு வந்து காவல்துறை மேலும் அரசாங்கம் மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு. மக்கள் துரத்தி அந்த கூலிப்படையை விரட்டி அடிக்கிறாங்க. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 18 வயசு கீழே இருக்கிற கிரைம் தான் அதிகமாகுது. அப்போ நீங்கள் இது திட்டமிட்டு நடக்கிற கிரைம் தான். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவன் வேறு ஏதோ ஒரு கோபம், அது இது ஏதோ பர்சனல் பிரச்சனை, அதனால் வெட்டிட்டான், கோவத்தில் வெட்டிட்டான்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போகலாம். 18 இயர்ஸ் கீழே நடக்கிற அத்தனை கிரைமுமே பிளான்டு சார், அத்தனை கிரைமுமே பிளான்டு. ஏன்னா அவன் ஜெயிலுக்கு போனால் 2 வருஷம் 3 வருஷத்தில் வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவனை யூஸ் பண்ணுறாங்க. பணத்தை வச்சு, ட்ரக்ஸு வச்சு, கஞ்சாவை வச்சு இவனை பயன்படுத்துகிறாங்க. அந்த குற்றங்கள் அதிகமாகுதுங்கிறது நீங்கள் பார்க்கணும். சமீப காலமாக நடக்கிற அத்தனை குற்றங்களுக்கு பின்னாடியுமே 18 வயசு கீழே இருக்கிறவங்க தான். ஸோ இப்படி இருக்கும்போது இதில் ஏதாவது 1-2 விஷயத்தை அங்கங்கே போட்டுட்டு இதெல்லாம் சரி செய்யணும், இதற்கான பணிகளை கவர்மெண்ட் எடுத்திருக்கு, தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு, நாங்கள் திராவிட மாடல் அரசு இதை செய்யறதுக்கு இந்த திட்டம் வச்சுருக்கோங்கிறத சேர்த்துருந்தா கவர்னர் படிச்சுட்டு போயிருக்க போகிறாரு. அப்போது கவர்னரு சார், எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது சார், எனக்கு வந்து பொய் சொல்ல மாட்டேங்கிறது 2வது, என்னால் அமைதியாகவும் இருக்க முடியாது. என் முன்னாடி ஏதாவது தப்பு நடக்குதுன்னா எங்கே இருந்தாலும் நான் பட்டுன்னு சொல்லிவிடுவேன். இந்த குணம் நிறைய பேருக்கு இருக்கும், ஓகேவா? அது சில பேர் திமிருன்னு வச்சுக்கலாம், ஆட்டிடியூட்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் எங்களால் உள்ளே வச்சுக்க முடியாது. டக்குன்னு அதை வந்து எடுத்து யாராக இருந்தாலும் சரி, அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு தான் சொல்கிற விஷயம் இருக்குல்ல. அப்படி இருக்கக்கூடியவருக்கு எப்படி சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கதை எழுதி கொடுத்தா எப்படி சார் அவர் படிப்பார்? அவரால் படிக்க முடியாது சார். அந்த மாதிரி இருக்கிறவங்களால படிக்க முடியாது, அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தான் தவறு. ஸோ எந்த விஷயத்தில் நான் கவர்னரை வந்து குறை சொல்லவே மாட்டேன். கவர்னர் பண்ணதில் 100% சரி. இதை பார்க்கக்கூடிய நம்ம நேர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். கவர்னர் ஏதோ கோவப்பட்டுட்டு போனார், கோவப்பட்டுட்டு போகலை. கவர்னர் ப்ரொசீஜரை, கான்ஸ்டியூஷனை, டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணியிருக்காரு.
நேஷனல் ஆந்தமை எங்க அவமானப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல கவர்னர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் வெளிநடப்பு மட்டும் செய்தார்னு சொல்லி இதை முடிச்சிடக்கூடாது. ஒரு பெரிய அரசியலை ஒரு ஒரு தவறான ரிப்போர்ட் கார்டை உடைச்சி மக்களுக்கு நம்ம காமிச்சிருக்காரு. நேர்களுக்கு ஒன்று தான் சொல்லுங்க, அந்த நமக்கு கொடுத்த இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருப்பார், தமிழ் தாய் வாழ்த்த இவங்களை விட நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஆளுநருக்கு வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் அவரோட இன்டர்வியூ இருக்குது. மக்கள் போய் அதை தமிழ்லேயே பார்க்கலாம், தமிழ்லேயே அதோடைய இது மொழியாக்கம் பண்ணியிருக்கோம். போய் அதை பாருங்கள். அதில் இவங்க சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுக்கும் அதுக்கான பதில் நம்மளுடைய சேனலில் அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் இருக்குது. எஸ். இப்போ அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த டாபிக், ஒரு முந்தைய நாள் நம்ம ஒரு கமெண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தோம். பேசும்போது சில பேர் நினச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததுங்கிறத மெய்ப்பிக்கிற விதமாக கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை பார்த்துடலாம். ரீல்ஸ் மோகத்தால் பறிபோன உயிர். முதல்ல இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் இதுக்கும் அந்த கமெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தங்கிறத பேசலாம். கேரளா கோழிக்கோடில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பேருந்தில் அந்த ஸ்ரீஜா அப்படிங்கிற பெண் பயணிச்சிருக்காங்க. அப்போது அவர் பக்கத்தில் இருந்த இவருக்கு தீபக், உதய் தீபக் இவரும் சேர்ந்து பயணிச்சிருக்காரு. அந்த பஸ்ஸு கூட்ட நெரிசலான பஸ்ஸு. அப்போது அவர் ஏதோ தவறதா அவர் மேலே கைப்பட்டதா இவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு, அதை நான் பாரு நீ மேலே தப்பாக கை வச்சிடல, நான் எல்லாருக்கும் காட்டுறேன் நீ யார், உன்னோட கேரக்டர் என்னன்னு காட்டுறேன்னு சொல்லி ஒரு ரீலாக எடுத்து அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துருக்காங்க. இதை பகிர்ந்ததுக்கு பின்னாடி அதிகமான நபர்கள் அந்த தீபக்குங்கிற நபரை விமர்சித்து அவங்களோட கருத்துக்களை வச்சுருக்காங்க. இதை தாங்கிக் கொள்ள முடியாத தீபக் அவர்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன கொடுமை என்னன்னா, அவர் வீட்டுக்கு ஒரே பையன், வயதான அப்பா அம்மா, வீட்டுக்கு ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் இவர் தான். இவர் இந்த மாதிரியான ஒரு அசிங்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னோட உயிரை. இப்போ நம்ம அந்த மேட்ருக்கு வருவோம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். அந்த பொண்ணு செல்ஃபி மாதிரி பிடிச்சிருக்கு ஃபோனை. இப்போது யாராவது இடிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம டக்குனு மறைச்சிட்டு எடுக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் அந்த பொண்ணு இப்படியே பிடிச்சி நிற்கிது, எல்லாரும் பார்க்குறாங்க சுற்றி. இவரும் பார்த்துருப்பார். பார்த்ததுக்கப்புறமா அவர் போய் இடிப்பார். இடித்தவராகவே இருக்கட்டுமே, ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் இடிச்சிட்டாருன்னே வச்சுப்போமே. ஆனால் கேமரா எடுத்தது அப்புறமும் யாராவது போய் இடிப்பாங்களா? முதல்ல இந்த பொண்ணு நிற்கிது, அவர் இடிக்க மாட்டுறார். ஐயோயோ கண்டென்ட் கிடைக்காதோ அப்படின்னு நினச்சி அடுத்தது இந்த பொண்ணே போய் அவர்கிட்ட உரசி எடுத்து போட்டு வீடியோ போடுறாங்க. இப்போ நான் அந்த கமெண்ட்டுக்கு வரேன் சார். இப்போ நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணோம். நிறையா கமெண்ட் வருது, திட்டி கமெண்ட் வருது. இப்போ ஒருத்தர் போட்டிருந்தார், திருவள்ளுவருக்கு ஹேர் ஸ்டைல் சரியில்லை மாற்றுங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் கமெண்ட் வருது. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. நிறையா அதெல்லாம் நம்மளை திட்டியே போடுறாங்க. நம்ம அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாரையுமே திட்டி போடுறாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. சில நேரத்தில் சில நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம திருத்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு தடவை ஒரு கமெண்ட் வருது, இந்த மாதிரி வணக்கம் சொல்லலை ஆனந்த் திமிர் பிடிச்சவர் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா, வணக்கம் சொல்லலை அது தவறு, நியாயமான விஷயம், ஏற்றுக்கலாம். வணக்கம் சொல்லியிருக்கலாம், நியாயமான விஷயம், அடுத்த தடவை சொல்ல முயற்சி பண்ணலாம். வணக்கம் சொல்லாதது எனக்கு வருத்தமாக இருக்குது. இது உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்து. ஆனந்த் திமிரு பிடிச்சவன் அதனால வணக்கம் சொல்லலை அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆனந்துக்கு ஒரு கேரக்டரை நீங்கள் உருவாக்குறீங்க, இல்லை இருக்கிற கேரக்டரை அசாசின் பண்ணுறீங்க. இப்போ அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், நான் 10-12 வருஷமாக சமுதாய பணியில் நேரடியாக இருக்கிறவன். என் மேலே பல அபிப்பிராயங்கள் உருவாகி இருக்கும். என்னால் அதை தாங்கிக்க முடியும். அதற்கான மனப்பக்குவம் மன வலிமை எனக்கு இருக்குது. என் கண்ணுக்கு முன்னாடியே யாராவது என்னை பற்றி தப்பாக பேசினாலும் என்னால் அதை சகிச்சுக்கிட்டு போக முடியும். என் காதுக்கு பின்னாடி பேசினாலும் சகிச்சுட்டு போக முடியும். இது எனக்கு என்னுடைய அனுபவங்களில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களால் கிடைச்ச ஒரு விஷயம். இப்போது நான் ஏன் அந்த கமெண்ட் எடுக்கும்போது அதில் தெளிவாக சொல்லியிருந்தோம், இது எனக்காகவோ உங்களுக்காகவோ எடுக்கல, இது பொதுவான ஒரு விஷயத்துக்காக எடுக்கிறோம் அப்படின்னு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஒருத்தர் 42 வயசில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, சமுதாயத்தில் ஒரு கௌரவமாக இருக்கார். அவர் மேலே இந்த மாதிரி பொண்ணு உரசுறாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறாங்க. இப்போ அவர் சூசைட் பண்ணது இந்த பொண்ணு போட்ட வீடியோவால் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை கமெண்ட் பண்ணவங்களால எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அவருக்கு வந்த கமெண்ட் அதில் நீங்கள் என்ன கமெண்ட், இந்த மாதிரி நரம்பு நோயாளிகள் நிறையா இருக்காங்க, அப்படி இப்படி, அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, இவனெல்லாம் இவங்க வீட்டில் அவங்க அப்பா எப்படி வளர்த்துருப்பாங்க, இவங்க அம்மாவே உரசுவான், இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. அது கீழே இதில் என்ன ஐரனின்னா சார், இதில் என்ன ஒரு வருத்தம்னா, இப்போ இந்த பொண்ணு வீடியோ போடும்போது கீழே கமெண்ட் போட்டாங்களா அந்த பையனை திட்டி. இப்போ இந்த பையன் இறந்த உடனே அந்த வீடியோ கீழே அதே ஆட்கள் இந்த பொண்ணை திட்டி வீடியோ போடுவோம். ஆமாம், இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், இப்போது இந்த பொண்ணு சொன்னது உண்மையாங்கிறத வெரிஃபை பண்ணாமல் அவனுக்கு ஒரு கேரக்டர் அசாசினேஷன். இப்போ அந்த பையன் செத்தது இந்த பொண்ணு தப்பா போட்டதுனாலேங்கிறத வெரிஃபை பண்ணாம இந்த பொண்ணுக்கு ஒரு கேரக்டர் அசாசினேஷன், ஒரு முழு நேர தொழிலாவே வச்சிருக்காங்க. இப்போ இது தவறு செய்யறது இந்த பொண்ணும் பையனுமா, இல்லை அது கீழே கமெண்ட் போடுறவங்கள? தவறான கமெண்ட், நான் கமெண்ட் போடுறவங்கள தப்புன்னு சொல்லவே இல்லை. நியாயமான கமெண்ட் போடலாம், திட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் கேரக்டர் அசாசினேஷன் இதை தான் நம்ம அந்த வீடியோவில் எடுத்து உரைச்சோம், நம்ம எடுத்து சொன்னோம். அப்போ அதுலேயே 1-2 பேர் கமெண்ட்டில் சொன்னால் ஏற்றுக்க வேண்டியது ஏற்றுக்கிறோம்.
நாங்கள் என்னன்னா இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணாதீங்க. எங்களுக்காக இல்லை, சமுதாயத்தில் யாரையும் பண்ணி மற்றவங்க இப்போது அந்த கமெண்ட்டை படித்து அவர் ஃப்ரெண்டு அழுதுகிட்டே பேசுகிறாரு சார். 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தரால் பேசவே முடியல. ஒருத்தர் வந்து கொஞ்சம் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறாரு. ஏன் சூசைட் பண்ணியிருப்பான்னா அந்த பையன் அவர்கிட்ட பேசியிருக்காரு, இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கு, ஒன்றும் கவலைப்படாதடா பார்த்துக்கலாம், நம்ம நாளைக்கு போலீஸ்கிட்ட லீகலாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பையன் சொன்ன வார்த்தை, கீழே கமெண்ட்லாம் படிச்சியா, கமெண்ட்லாம் படிச்சியா, என்னை இப்படி வளர்த்துட்டாங்க, நான் அப்படி வளர்த்துட்டாங்க, என்னால் எங்கள் அப்பா அம்மா கெட்ட பேர் ஆயிடுச்சு, நான் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு சொல்லி அதை நம்புகிறாங்க. நான் யாருன்னே தெரியாது, என்னெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது, ஆனால் நான் இப்படி பண்ணியிருப்பேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டு பேசுகிறாங்க. இன்றைக்கி சார் பஸ்ஸில், நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன், அப்படி சொல்லி சூசைட் பண்ணியிருக்காரு. அப்போது கீழே இந்த பையனை யாருன்னே தெரியாமல் இந்த பையன் இப்படி தான் கமெண்ட் போட்டவங்களும் இந்த மரணத்துக்கு ஒரு காரணம். இப்போது நான் இப்போ பெண் ஆண் விஷயத்துக்கே வரேன். என்ன சார் இந்த வீடியோ, இந்த பொண்ணுடைய இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வேலையே இதுதான். ட்ராவல் பண்ணுறதுங்கிற பேரில் வீடியோ போய் யாரை பற்றி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வீடியோ போடுறது, மற்றவங்கள குறை சொல்கிறதே இந்த பொண்ணுடைய வேலை. இப்போ பஸ்ஸில் உரசுறாங்களா? இருக்குது சார். அந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டவன் இருக்கான். பொண்ணுங்களை மட்டும்தான் உரசுறானா? இப்போ ஆம்பளைங்களுக்கே சேஃப்டி இல்லை பஸ்ஸில் போகிறதுக்கு. ஏகப்பட்ட வீடியோ இப்போ வந்துட்டுருக்கு. ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை இன்றைக்கி பஸ்ஸில் போகிறதுக்கு. ஆண்களே வந்து உரசுறாங்க. பெண்களை உரசுறாங்கன்னு சொல்ல, ஆண்களே உரசுறாங்க. அப்போது உரசுறதும் இதுவும். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும்? உடனே பஸ்ஸை நிப்பாட்டு, டிரைவர் கண்டக்டர் இவன் இப்படி பண்ணுறான், ஒரு 4 பேர் சேர்ந்து என்னப்பா பண்ணியா பண்ணலை, உடனே அதில் இவன் பண்ணுறவன் இல்லை தெரியாமல் பட்டுருச்சு, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். இல்லை உரசிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான், ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுறணும். இந்த பொண்ணு ஊராக போய் இப்படி வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத விட இந்த ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்டுக்கு வந்துடுறாங்கல்ல, அவங்கள இந்த பொண்ணு பயன்படுத்திக்கிட்டு வீடியோ போடுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய பாலியல் வழக்கில், அது இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்மமாக இருக்கட்டும், டெல்லியை ஒழுக்கின நிர்பயா, இந்த மாதிரி எதுலேயுமே குற்றவாளிகளை உடனடியாக போலீஸ் எல்லாருக்கும் முகத்தை காட்டலை. அவங்க மூஞ்ச மறைச்சி இவங்க தான் குற்றவாளிகள்னு கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் அவங்க மூஞ்சி மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஊடகம் வந்து அந்த தர்மத்தை தாண்டி அவன் ஃபோட்டோவை எடுத்து போட்டு ஒரு அக்யூஸ்ட்டை வந்து, ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு டிஆர்பி, ஒரு அக்யூஸ்ட் கன்விக்ட் ஆகிற வரைக்கும் முகம் காட்டக்கூடாது. ஆனால் அது ஊடகமும் நம்மளை மாதிரி இருக்க ஊடகமும் உடனே முகத்தை எடுத்து காட்டிடுறாங்க. அது நீங்கள் தொடருங்க. ஆனால் இந்த பொண்ணு பாருங்க, உடனடியாக அவரை வந்து இது முடிவுக்கு வந்துட்டாங்க, இவர் குற்றவாளி தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தண்டனையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அவர் பப்ளிக்காக எல்லாரையும் காமிச்சு, அவர் அந்த 41 வருஷத்தில் அவர் படித்த படிப்பு, அவங்க அம்மா அப்பா வளர்த்த விதம், அவர் குடும்பத்தை காப்பாற்றி அவர் தான் வந்து ஒரு சிங்கிள் பிரெட் வின்னர் அந்த குடும்பத்துக்கு, எல்லாத்தையும் இது கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட்டுக்கு வந்து அவரை பனிஷ் பண்ணிட்டாங்க. அதில் அவங்க அந்த அம்மா வந்து அந்த மாதிரிலாம் யாருக்கும் வரக்கூடாது சார். அந்த பையனை அந்த உடம்பை கட்டி பிடிச்சிட்டு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உனக்கு தெரியாதா அப்படின்னு, இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒருத்தனை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறவங்க எல்லாரும் தான் அதுக்கு பொறுப்பு. இன்ஸ்டாகிராம் மோகம், முழுக்க இன்ஸ்டாகிராம் மோகம். இதெல்லாம் போட்டால் இந்த சமுதாயம் நம்மளை வந்து ஒரு சிங்கப்பெண்ணாக பார்க்கும், நம்மளை வந்து ஒரு 4 பேர் கொண்டாடுவாங்க, இதெல்லாம் பண்ணாதான் இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம ஃபெமிலியர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் இதுக்கு காரணம். நான் பஸ்ஸில் தான் வரேன். நான் நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு வரணும்னா எனக்கு எந்த பஸ் கிடைக்குதோ அந்த பஸ்ஸில் ஏறி வந்தாகணும். அந்த பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் எது இருந்தாலும் நான் அதில் வரத்துக்கு தான் முயற்சி பண்ணுவேன். அப்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நானும் நிற்க வேண்டியது இருக்குது. ஒரு பெண் வந்து என் பக்கத்தில் நின்னா கூட நான் எவ்வளோ ஒதுங்கி நிற்க முடியும் அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே அங்கே இடம் இல்லைனா பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் வேலைக்கு போகணும். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த டயத்துக்குள்ளே போகணுமேங்கிற ஒரு கட்டாயத்தினால அந்த பஸ்ஸில் ஒரு லிமிட்டு இருக்கும். ஒரு 50 பேர் போக வேண்டிய பஸ்ஸில் 100-150 பேர் போகிறாங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் இப்போ எப்படி நிற்க முடியும்? அப்படி தான் நிற்க முடியாது. இதெல்லாம் தாங்கி தான் அவனும் போயிருப்பார். அவருக்கு ஒன்றும் பஸ்ஸில் இது போகணுங்கிற கட்டாயம் இருந்தது. அந்த பஸ்ஸே நம்ம பார்க்குறோம், கூட்டமாக இருக்கிற ஒரு பஸ்ஸு. நான் தான் அந்த அம்மா பற்றி பேசும்போது எமோஷன் ஆகிட்டேன். இதனால் பாதிக்கப்படுறது ஆண்கள் மட்டும் இல்லை சார், இதனால் பாதிக்கப்படுறது உண்மையால் துன்புறத்துக்கு உள்ளாகக்கூடிய பெண்களும். உண்மையிலே எவனாவது உரசுவான். இப்போ இந்த மாதிரி 4 வீடியோ வந்துருச்சுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மையிலே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய பெண்களை யாரும் அவங்களுக்கு பெண்களுக்கு இதான் வேலை, சும்மா எவனாவது அவன் உரசி இருக்க மாட்டான், அப்படி ஒரு அபிப்பிராயம் உருவாகும்ல. ஸோ இதனால தான் அன்றைக்கி அந்த கமெண்ட் எடுத்தோம். அபிப்பிராயத்தை நீங்கள் உருவாக்காதீங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. நல்லதா கெட்டதா சரியா தவறா கருத்தை தெரிவிங்களே தவிர, இவன் இப்படிப்பட்டவன், ஒரு பொண்ணும் பையனும் பேசிப்பாங்க, அவ்வளோதான், அந்த பொண்ணு அந்த பையனோட ஓடி போய்டும்னு சொல்கிற ஒரு கூட்டம் நம்ம பார்க்குறோம்ல சார். இதெல்லாம் மனிதர்கள், இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த மாதிரி. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம நேர்கள் அந்த மாதிரி கிடையாது.
ஒன்று 2 பேர் யாரோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் அது தவறு அப்படிங்கிறது தான். அதனால தான் திருப்பி திருப்பி ப்ரொடக்டிவாக, ப்ரொக்ரெசிவாக, முற்போக்குத்தனமாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் தவறுகளை சுட்டி காட்டுங்க, எங்களுடைய நிறைகளை நீங்கள் வந்து வாழ்த்துங்க, பாராட்டுங்க. ஸோ எங்களால் வந்து எங்கள் தவறுகளை சரி செய்து போக முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ நம்ம நேர்கள் யாருமே இந்த தவறை, இந்த பெண் செய்த தவறும் சரி, தற்கொலையும் தவறு, அந்த பையன் செய்த தவறும் சரி, கீழே கமெண்ட் போட்ட அவனுங்களை மாதிரியும் நம்ம ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்கு சமூக நீதி பற்றி பேசக்கூடிய 2 கட்சிகள் இந்தியாவில் அப்படின்னா, இந்திய அளவில் காங்கிரஸ், தமிழக அளவில் திமுக, இப்படி தான் சோஷியல் மீடியாவில் கட்டமைச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட கட்சியில் 2 சம்பவங்கள் நேற்று நடைபெற்றிருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். இதுதான் உங்கள் சமூக நீதியா? ஒன்று வந்து திமுக சார்ந்த நிகழ்ச்சி, ஒன்று காங்கிரஸ் சார்ந்த நிகழ்ச்சி. இந்த திமுக சார்ந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா, நாகை மாவட்டம் தலைஞாயிறு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியத்தில் ஒரு கிளை செயலாளர் அவர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த கட்சியிலிருந்து சமூக நீதியோடு செயல்பட்டு ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இன்னொரு நிகழ்ச்சி கேரளா கொச்சியில் நடந்த பஞ்சாயத்து இது. அதில் ஒரு இளைஞர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அங்கே காங்கிரஸ் கட்சி சமூக நீதியோட ஒரு செயல் செஞ்சுருக்கு. இது 2 தான் நேற்று நடந்த சமூக நீதி. முதல் விஷயம் குவன் சொன்ன மாதிரி, இந்த நாகப்பட்டினத்தில் இவர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி 2வது முறை MK ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் அப்படின்னு பழனிக்கா திருச்செந்தூருக்கும், அதாவது பாத யாத்திரை திருச்செந்தூருக்கு 108 நாள் விரதம் இருந்து 108 பால்குடங்களோட பாத யாத்திரைக்காக துவக்க நிகழ்ச்சி, அதுக்காக அங்கே இது பண்ணியிருக்காரு. வரக்கூடிய மக்களுக்கு வந்து அவருடைய சொந்த செலவில், அதாவது அவர் ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய ஒரு நபர், வீட்டை அடமானம் வச்சு வரக்கூடியவங்களுக்கு நலத்திட்ட உதவிக்காக பொருட்கள்லாம் வாங்கியிருக்காரு. அந்த குடம், அந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள்லாம் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த மாவட்ட செயலாளர் கௌதமனையும் ஒன்றிய செயலாளர் குமார் அவங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவங்க வந்து வரல. இப்போ நீங்கள் உங்களுக்கு தோணும், திமுக வந்து ஒரு மதசார்பற்ற கட்சி, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த முற்போக்கு பேசக்கூடிய கட்சி, அதனால் இந்த மூட நம்பிக்கைக்கெலாம் வந்து விரதம் இருக்கிறதுல அவங்கள பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை. முருகனுக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் விரதம் இருக்கிறவங்களாம் வந்து முட்டா பசங்க, அப்படி தானே அவங்களுடைய கொள்கை தந்தை சொல்லியிருக்காரு. கடவுள் இருக்குன்றவன் முட்டான், கடவுளை கற்பிக்கிறவங்களும் காட்டு மிராண்டின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அதனால தான் திமுக காரங்க போயிருக்கல. ஏன்னா அவங்க பகுத்தறிவுவாதிகள் நினச்சிருப்பீங்க. அதான் இல்லை, அது அவரே சொல்கிறாரு. நான் பட்டியல் சமுதாயம் அப்படிங்கிறதுனால வரலை, நான் பட்டியல் சமுதாயம் அப்படிங்கிறதுனால மற்ற சமுதாயத்தினர் வந்து என்னுடைய இந்த மேடைக்கு வரலை. ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பகுத்தறிவை வாயில் பேசக்கூடியவங்க இப்படி தான் இருப்பாங்க, பகுத்தறிவை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடியவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஏதோ மற்ற இயக்கத்தை, சில இயக்கங்கள்லாம் இருக்குங்க, RSS, இந்து முன்னணி, BJP, இதெல்லாம் மதவாத கட்சி, ஆதிக்க ஜாதின்னு கூட சொல்ல மாட்டாங்க, பிராமண கட்சி, இப்படியெல்லாம் வந்து சித்தரிப்பாங்க. நீங்கள் என்னைக்காவது பாஜகவில் இந்த மாதிரி அவர் ஒரு பட்டியல் சமுதாயம் அப்படிங்கிறதுனால வந்து புறக்கணிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஜனாதிபதியிலேருந்து இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து ட்ரைபு, இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், இதுக்கு முன்னாடி பாஜக 3 தடவை பாஜகவுக்கு பிரசிடெண்ட்டை தேர்வு செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. முதல் தடவை இஸ்லாமியர் அப்துல் கலாம், 2வது முறை பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள், 3வது முறை வனவாசி இனத்தை சார்ந்த நம்ம திரௌபதி முர்மு அவர்கள், இவங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வாய்க்கு 300 தடவை, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு தான், ஆனால் நிமிஷத்துக்கு 300 தடவை பகுத்தறிவு, சமூக நீதி, பகுத்தறிவு, சமூக நீதி, பகுத்தறிவு, சமூக நீதின்னு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுடைய கட்சியினுடைய, ஏன்னா அந்த கட்சியில் கொள்கையிலே அது இல்லை, வாயில் மட்டும்தான், வாய் மட்டும்தான். அது தயாநிதி சொன்னாரு, என்ன நீ இந்த ஜாதி நினைச்சிட்டியா, தாழ்த்தப்பட்டவன் நினைச்சியா, அவர் 3ஆம் தர ஜாதின்னு நினைச்சியா, நீ என்ன பட்டியல் சமுதாயமா அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்குறாரு. பட்டியல் சமுதாயால் கல் எடுத்து எறிகிறாங்க, கோவிலுக்குள்ளே விட மாட்டுறாங்க, கொடியேற்ற விட மாட்டுறாங்க. இப்போ கவர்னர் சொன்னது உண்மையாகுதா? கவர்னர் காலைல வெளிநடப்பு பண்ணுறாரு, இன்னும் இந்த கவர்னர் சொல்லி செட்டப் போட்டாங்களா? விடுற கவர்னர் ஆளா? இப்போ அடுத்து சொல்லிடுவார், வேலுமணி அனுப்பின ஆளாங்கிற மாதிரி, நீ RN ரவி அனுப்பின ஆளான்னு கேட்டுருவாங்க. ஆனால் அவர் சொல்கிறது நடந்ததில்லை. பட்டியல் சமுதாயத்துக்கு இங்கே மரியாதை இல்லைன்னு சொன்னார்ல ஆளுநர், நடக்குதா? சொந்த கட்சியிலே நடக்குதா? வேற கட்சி கிடையாது திமுகவில். அப்படியே அங்கே திமுகவில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்க அந்த பக்தி இல்லாதவங்க, மூட நம்பிக்கைக்கு எதிரானவங்கன்னு. திமுகவில் இருக்கக்கூடிய 90% பேர் வீட்டில் கடவுளை கும்பிடக்கூடிய, 90% இல்லை சார், 99.9% பேர் கடவுளை கும்பிடக்கூடியது. மீதி 9% பொது வெளியில வந்து மீதி அந்த 1% குவன் சொன்ன 99.99ல மீதி 1% வந்து தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சா அவங்களுக்கு கோயிலுக்கு போவாங்க. பொது வெளியில வரும் பொழுது
தங்களை வந்து அப்படி அடையாளப்படுத்திக்கிறது அவ்வளோதானே ஒழிய, அதே மாதிரி தான் இந்த சமூக நீதியிலையும் அவங்க எல்லாருமே யாருமே சமூக நீதியை மதிக்கிறது கிடையாது. ஆனால் பொதுவெளியில் வந்து மேடைகளில் பேசும்பொழுது மட்டும் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதின்னு பேசிக்க வேண்டியது. எத்தனை பட்டியலின அமைச்சர் அதில் இருக்கார், எத்தனை பட்டியலின எம்எல்ஏ அதில் இருக்காங்க, எத்தனை பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க, பொது தொகுதியில் எத்தனை பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. ஒன்றும் இல்லை. இப்போ ஆராசா ஒரு நிகழ்ச்சி ஒரு செய்தி நிறுவனத்துக்கு ஒரு இது கொடுத்துருந்தாரு. இவரே தான் முன்னாடி சொல்லியிருப்பாரு, இவங்க தான் என்னை வந்து ஒரு ஊட்டிக்கு போக சொன்னாங்கன்னு. இப்போ அவரே தேத்திக்கிறதுக்காக என் தாத்தா அங்கே போயிருந்தாரு, அவருக்கு செய்யறதுக்காக நான் போனேன், ஏன்னா அவர் பொது தொகுதியில் நிற்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கருணாநிதி நிற்க சொன்னாராம், இவர் வந்து ஊட்டிக்கு போயிட்டாராம். ஆனால் 6 மாதம் முன்னாடி சொன்ன இதே ஆள் வந்து நான் கேட்டேன் கருணாநிதி அங்கே போக சொன்னார் அப்படின்னு. அதே கூட்டணியில் இருக்கிற வன்னி அரசு நாங்கள் பொது தொகுதி கேட்டோம், இதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு எங்களை வந்து கலைஞர் சொன்னார் அப்படின்றாரு. கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு அதுதான், கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அதுதான், இதுதான் அவங்க நிலைமை. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ட்ராமா அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படியே அந்த பக்கம் போங்க. அவர் யாருன்னா நம்ம எதிர்க்கட்சி தலைவர். அது என்ன ஹிந்தியில் ஏதோ நம்ம ஹிந்தி தெரியாது, நஃப்ரத்துக்கா துக்கானா, அதாவது அன்பின் கடை, முகமதுக்கா துக்கான், மொஹபத்துக்கா துக்கான். மொஹபத்னா அன்பு, பியார், காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நடத்தக்கூடியவர் தான் ராகுல் காந்தின்னு தான் ராகுல் காந்தியினுடைய நண்பர்கள்லாம் சமூக வலைதளத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கடை நடத்துகிறாரு, அந்த கடையில் அன்பு மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு. அப்போ நேற்று அவர் கேரளாவுக்கு போயிருக்கார். போன வாரம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து மாணவர்கள்கிட்ட ஃபோன் நோண்டாதீங்க, ஃபோனுக்கு அடிக்ட் ஆகாதீங்கன்னு சொல்லியிருப்பார். இந்த நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்தோடனே முன்னாடி வந்து முந்திரி வச்சுருப்பாங்க, முந்திரியை சாப்பிட்டுக்கிட்டே ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பார். இவரை பேச கூப்பிடுவாங்க, அதை கூட மறந்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்பார். பக்கத்தில் கேசி வேணுகோபால் தட்டின உடனே அப்படின்ட்டு எந்திரிச்சு போவார். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் வந்து முகமதுக்கா துக்கான் வச்சுருக்கார். இவர்கிட்ட வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்த ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கருடைய பையனாக தான் இருக்கணும், 16 வயசோ 17 வயசோ இருக்கும். அவர் ஹிந்தியில் ஒரு கேள்வி கேட்குறார். கேரளா நல்லா டெவலப்டாக இருக்கே, ஏன் வெஸ்ட் பெங்கால் டெவலப் ஆகலை அப்படின்னு. இப்போ இதில் 2 சங்கடம் ராகுல் காந்திக்கு. ஒன்று, கேரளா டெவலப்டுன்னு ஏற்றுக்க முடியாது, ஏன்னா இண்டி கூட்டணி தான். ஆனால் அங்கே ஆமாம் மக்கள் முட்டாள் இல்லை, இந்தியா முழுக்க நாங்கள் இந்திய கூட்டணி. நேற்று ரேவந்த் ரெட்டி வந்து சிபிஐனுடைய கட்சி மாநாட்டில் போய் பேசிக்கிட்டு கம்யூனிஸ்ட்டை பெருமையாக பேசுவார், காங்கிரஸ் முதலமைச்சர். ஆனால் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கெட்டது, ஆந்திராவில் நல்லது, தமிழ்நாட்டில் நல்லது, கர்நாடகாவில் நல்லது, இந்தியா முழுக்க நல்லது, ஆனால் கேரளாவில் மட்டும் கெட்டது அப்படி. அப்போது ஏற்றுக்க கஷ்டம், கேரளா டெவலப்டுங்கிறத ஏற்றுக்க கஷ்டம். அதே நேரத்தில் அங்கே வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி எதிர்த்து பேசுகிறதும் கஷ்டம். ஏன்னா மம்தா பானர்ஜி 4 சீட்டு தந்தால் தான் தமிழ்நாட்டில் எப்படி திமுக மேலே சவாரி செஞ்சு ஜெயிக்கிறாங்களோ அந்த மாதிரி அங்கே ஜெயிக்க முடியும். அதனால் அவங்கள எதிர்த்து பேசுகிறதும் கஷ்டம். இப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணுறாங்க, ராகுல் காந்தியோட கட்சியினர்லாம் இந்த பையனை தூக்கி வெளில போட்டுறாங்க, தூக்கிட்டு போயிடுறாங்க. சார், கருத்து சுதந்திரம் இல்லை, ராகுல் காந்தியை பார்த்து நீ எப்படி கேள்வி கேட்கலாம், ஹிந்தியில் கேள்வி கேட்கலான்னு. ஏங்க, நான் மலையாளத்தில் கேட்டாலே நீங்கள் அவருக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணாதான் அவருக்கு புரியும். நான் நேரடியாக ஹிந்திலேயே கேட்குறேன், இதில் என்னங்க தப்புன்னு கேட்குறான். அந்த பையன் அதையும் டேரெக்டாக கேட்டுடுறான், அதையும் கேட்டுறான். ஆனால் வாயை பொத்திக்கிட்டு தூக்கிட்டு போய் வெளில போட்டுடுறாங்க. ஆனால் எனக்கு அந்த பையன் மேலே ஒரு வருத்தம். ஏன்னா அவர் கேரளாவே டெவலப்டுன்னு நினச்சிருக்காருன்னா அவன் பாவம் வெஸ்ட் பெங்கால். அதான் சார், இன்னைக்கு இந்தியாவில் சார் 60கள்லாம் நீங்கள் கொல்கட்டா போனீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கல்ஃபு ஈக்குவலாக இருக்கும் சார், அவ்வளோ. ஏன்னா இந்தியாவிலேயே டெவலப்டு சிட்டி மும்பைலாம் ஒன்றும் இல்லை, டெல்லியெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்கட்டா தான். ஏன்னா நாலேஜ் முழுக்க அங்கிருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா அங்கிருந்து வந்த ஞானிகள் பார்த்தாலே ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து எண்ணற்ற ஞானிகள் உதிச்ச மண் அந்த வீடியோலாம் இருக்கு. நேதாஜி இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு கல்வியிலும் சரி பொருளாதாரத்துலையும் நல்லா முன்னோங்கி இருந்தது. இடையில இந்த ஈரானுடைய முன்னாடி பின்னாடி காமிச்சாங்க. எனக்கு அப்படிதான் பங்களாதேஷ்னு தோணுது, வெஸ்ட் பெங்கால். அதான் பொறுமையாக அதை வந்து மம்தா பானர்ஜி பங்களாதேஷை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பழைய வீடியோ இருக்குது சார் யூடியூப்பில், ஓல்டு கொல்கட்டான்னு போட்டு பாருங்கள் வரும். இப்போ அதை நாசமாக்கினது யாருன்னா கம்யூனிஸ்ட்டு மம்தாவும். ஜோதி பாசு மாதிரி ஒரு முட்டாள்தனமான முதலமைச்சர் இந்தியாவிலே இருந்தது கிடையாது சார். ஏன்னா தங்கத்தட்டில் கல்கட்டாங்கிற ஒரு சிட்டி அவருக்கு எடுத்து தராங்க, அதை குப்பை தொட்டியாக மாற்றி யார்கிட்ட தராங்க, மம்தா பானர்ஜிக்கிட்ட தராங்க. அந்த மம்தா பானர்ஜி அந்த குப்பை தொட்டியாவது நீட்டாக இருக்கும்ல, குப்பை உள்ளதானே இருக்கும், வெளியில் இருக்காதுல்ல, அந்த குப்பை தொட்டியவே இன்றைக்கி நசுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது கல்கட்டாவோடைய ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு. ஸோ அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா வெஸ்ட் பெங்காலை விட கேரளா டெவலப்டுன்னு. ஏன்னா கேரளாவில் ஹெல்த் இண்டெக்ஸு அந்த மாதிரி சில விஷயங்களை தவிர எதுலேயுமே முன்னேறலை. அந்த ஹெல்த் இண்டெக்ஸ்லேயே கேரளா முன்னேறி இருக்குது,
நீட்னஸ்லையும் ஹெல்த் இண்டெக்ஸ்லையும் முன்னேறி இருக்குன்னா அதற்கு காரணம் இந்த அரசாங்கம் கிடையாது, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கிடையாது. ராஜா காலத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி பண்ணவர்கள் வந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. லோக்கல் ஹெல்த் கேருக்கு ஒவ்வொரு கேரளாவில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இன்றைக்கி வந்து ஹெல்த் கேர் இருக்குது அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் காரணம் கிடையாது, அந்த ஊர் மக்களுக்கே அது வந்து பழக்கம். மருத்துவமனையும் மருத்துவம் சார்ந்த விஷயமும் கல்வி சார்ந்த விஷயமும் அந்த ஊரில் ஆட்சி செய்த மன்னர்கள் அதை வந்து கடைபிடிச்சாங்க. அதற்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்தபோது அதை வந்து பிரிட்டிஷ்காரர் ஆல்ரெடி செட்டப் இருக்குது, அவனுக்கு அதை அப்படியே மாற்றுறது ஈஸியாக இருந்தது, அப்படியே மாறுது. அதற்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வரும்போது அங்கே இருந்ததுன்னா மக்கள் டிமாண்டிங், அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற மக்கள் டிமாண்டிங், எனக்கு இது வேணும் இது வேணும்னு. ஆனால் மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி, இன்றைக்கி வந்து கேரளா வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமாக மாறிட்டு இருக்கு. வயசானவங்க தங்கி இருக்கிற ஒரு ஊரா, ஏன்னா உழைக்கிறவனுக்கு அங்கே உழைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவன் வெளில வந்து தான் ஆகணும், எல்லாம் கல்ஃப், வெளில வேறு வேறு மாநிலம் வேறு வேறு நாட்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அது ஒரு ஓல்டேஜ் ஹோமாக மாறிட்டு இருக்கு. அதை பார்த்தே அவங்க சூப்பராக இருக்குன்னா இப்போ நம்ம தமிழ்நாடை பார்த்தா பரிதாபகரமான நிலைமையில இருப்பாங்க. ஆமாம், அப்போ அவன் தமிழ்நாடை பார்த்தா தமிழ்நாடு வந்து இன்னொரு 300 வருஷம் முன்னாடி வளர்ந்துருக்குன்னு நினச்சிருப்பான். அதே அவன் கொஞ்சம் ஆந்திரா கர்நாடகா போனால் 600 வருஷம்னுவான். குஜராத் மும்பைலாம் போயிட்டா இன்னும் 1000 வருஷம் முன்னாடி இருக்காங்க, நம்ம இன்னும் பின்னாடி இருக்கோங்கிற அளவுக்கு நினச்சிருப்பாங்க. ஸோ 2 இன்சிடெண்ட்டு, 2 கட்சியினுடைய கொள்கை எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டது, அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்கன்றது நிரூபணமாகுது. இது 2யுமே தான் கவர்னரும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதான் நம்ம சொல்கிறது என்னென்னா, சொல்லாதீங்க செயல்படுத்துங்கிறது தான். நீங்கள் சொல்கிறது இல்லை, நம்ம ஒரு விஷயத்தை செயலில் காட்டணும். நீ சமூக நீதியா, நீ சமத்துவம்னா உன்னோடைய கட்சியிலிருந்து உன்னோடைய தொண்டன்ட்ட நீ மக்கள்கிட்ட காட்ட வேணாம், உன் தொண்டன்ட்ட உன் கட்சிக்காரன்ட்ட நீ காட்டு முதல்ல, அப்புறம் நீ மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் பரப்பலாம். இதுதான் இதுலேருந்து நமக்கு புரிய வேண்டிய விஷயமா. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எல்லாருமே நிறையா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். குறுக்கீடு இல்லாமல், யார் குறுக்கீடுவே இல்லாமல் பேசியிருப்போம். ஸோ பார்த்த நேர்களுக்கும் யார் மேலேயுமே கோவம் வந்திருக்காது நம்புகிறேன். நேர்களே, இன்றைக்கும் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போன்ற பல சுவாரஸ்யமான காணொளிகள் உங்களை நேரடியாக வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.